வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி சிவராத்திரி ஸ்பெஷல் நவதானிய சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் சின்ன கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு தட்டைப்பயிறு, 1 கப்பு பச்சைப்பயிறு, 1 கப்பு கருப்பு முக்கு சுண்டல், 1 கப்பு வெள்ளை முக்கு சுண்டல், 1 கப்பு பச்சை பட்டாணி, 1 கப்பு கொள்ளு, உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரைக்கொட்டை கூட போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசிட்டோம் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா அலசிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வச்சுருக்கு பாருங்கள். இப்போது இது குக்கரில் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ குக்கரில் இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. குக்கர் நல்லா மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறின பருப்புனால 3 விசிலே நல்லா வெந்துருங்க. அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் வைக்கலாங்க. இப்போ கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். காய் சீவர கட்டையை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் துருவி எடுத்துருக்கேன். இப்போ கடாயில் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது துருவி வச்ச இந்த கிழங்கு எடுத்து போட்டுக்கோங்க. இது நல்லா 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றினோன்னே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கிழங்கெல்லாம் வேகட்டுங்க. இது 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது பாருங்கள், இது நல்லா வேகிற ஸ்டேஜுங்க. இது இப்போ எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கி வருங்க. கிழங்கு வெந்துருச்சு. இப்போது ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது பாதாம் பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. கால் கப்பு சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகர் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். எங்களுக்கு இதுவே போதும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு கலக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். அவ்வளோதாங்க. சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கு. நவதானிய சுண்டல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க.